அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 26/5/2026 செவ்வாய்க்கிழமை காலை 7:46க்கு பிறகு ஆஸ்தம் நட்சத்திரம். இன்று நாம் குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம். மேஷம் முதல் கன்னி வரை இன்றைய தினம் பார்ப்போம். துலா முதல் மீனம் வரை நாளைய தினம் பார்ப்போம். மேசராசி அன்பர்களே, சுறுசுறுப்பானவர்கள். எந்த வேலையை கொடுத்தாலும் அதை விரைவாக நல்லபடியாக செய்து முடிப்பவர்கள். கோபம் உள்ள இடத்தில்தான் குணம் இருக்கும் என்று சொல்வார்கள். உங்களுக்கு கோபமும் உண்டு, குணமும் உண்டு. உங்களால் ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் 4ஆம் இடத்திற்கு குரு வருகிறார். நல்லதா? முதலில் அதை பார்க்க வேண்டும். நல்லதா? நல்லது. போன வருஷத்தை விட இந்த வருஷம் மிக மிக நல்லது. அடுத்து எத்தகைய நன்மைகளை செய்யக்கூடும், செய்வார் என்று பார்த்தால், சுகஸ்தான விருத்தி. சொந்த வீடு வாங்கலாம், விருப்பமான பொருட்களை பெறலாம், அனுபவிக்க நினைக்கும் சுகங்களை அனுபவிக்க தடை இராது. மேலும் இது நாள் வரை எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாமல் தத்தளித்து கொண்டிருந்த உங்களுக்கு இந்த பெயர்ச்சி காரிய வெற்றியை கொடுக்கும். ஒரு சில அன்பர்களுக்கு வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல்கள், இது போன்ற விஷயங்கள் இந்த பெயர்ச்சியில் நடக்கும். ஆக மேசராசி அன்பர்கள் சொந்த வீடு அல்லது விருப்பமான பொருட்களை வாங்குவதற்கு இந்த பெயர்ச்சி உதவும். நெடுநாட்களாக செய்ய முடியாமல் தத்தளித்து கொண்டிருந்த ஒரு சில வேலைகள் இந்த பெயர்ச்சியில் நடக்கும். வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல்கள், இவைகளெல்லாம் வருவதற்குண்டான வாய்ப்பு உண்டு. எனவே மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த பெயர்ச்சி நல்ல பெயர்ச்சி. ரிஷபராசி அன்பர்களே, நளினமானவர்கள், எந்த ஒன்றையும் அழகுறச் செய்பவர்கள். இவர்கள் இருக்கும் இடம் கலகலப்பாக இருக்கும். இந்த பெயர்ச்சி ரிஷபராசி அன்பர்களுக்கு என்னென்ன செய்யும்? தடைப்பட்டு கொண்டு வந்த திருமணம் நடக்கும். மங்கள காரியம் ஒன்று நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. பிரிந்த உறவுகள் கூடுவதற்கும் வாய்ப்பு உண்டு. வேலை பார்க்கும் இடத்தில் நெடுநாட்களாக தள்ளி போய்கொண்டு வந்த உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு இந்த பெயர்ச்சியில் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. எல்லாவற்றிற்கும் மேலாக லாபம் உண்டு. நீங்கள் எதிர்பார்த்ததை விட லாபம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. நீங்கள் சில புத்தகங்களை எல்லாம் படித்துவிட்டு ராசிக்கு 3இல் வருகின்றாரே, குரு பகவானுக்கு 3ஆம் இடம் அவ்வளோ உசிதம் இல்லையே, 2, 4, 5, 7, 9, 11 இவைதானே நல்ல இடங்கள் என்றெல்லாம் நீங்களே யோசித்து கொண்டு இருப்பீர்கள். அப்படி அல்ல. குரு பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம்தான். அது மட்டும் பார்த்தால் போதுமா? போதாது. அந்த குரு உங்கள் ராசிக்கு எந்தெந்த இடங்களை பார்க்கிறார்? 5, 7, 9 குரு பார்க்கும் அந்த இடம் விருத்தியாகுமே, அதையும் நாம் பார்க்க வேண்டும். சொல்லப்போனால் அதுதான் மிக மிக பேசும். அந்த வகையில் நெடுநாட்களாக கல்யாண பாக்கியம் தள்ளி கொண்டு போன நபர்களுக்கு, அன்பர்களுக்கு இந்த பெயர்ச்சி திருமணத்தை நடத்தி வைக்கும். ஒரு உயர்வினை, வாழ்வில் ஒரு அந்தஸ்தை கொடுக்கும். மனம் மகிழும்படியான லாபத்தை தரும். எனவே
இந்த பெயர்ச்சி ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல பெயர்ச்சியே. மிதுன ராசி அன்பர்களே, வாய்ச்சொல்லில் வீரரடி என்று ஒரு பாட்டு கூட வரும். எந்த ஒரு கஷ்டமான பிரச்சனையும் தனது புத்தியால் அறியப்படும் வார்த்தை பிரயோகத்தாலும் வெற்றியை காண்பர். பலராலும் செய்ய முடியாத ஒரு வேலையை, ஒரு விஷயத்தை தங்களது மதி நுட்பத்தால் தீர்த்து வைப்பார்கள். புத்திசாலிகள். உடல் உழைப்பு சற்று குறைவாக இருக்கும், ஆனால் மூளை பலம் அதிகம். இவர்களுக்கு இந்த பெயர்ச்சி எப்படி இருக்கும்? முதல் நன்மை, விரோதம் அகழும், எதிர்ப்புகள் குறையும். ஒரு சில நண்பர்களுக்கு பல நாட்களாக பகையாக இருந்த ஒரு சில உறவுகள் இந்த பெயர்ச்சியில் மிக மிக நெருக்கமாக வருவார்கள். உறவு தலைக்கும். அதற்கு நல்ல வாய்ப்பினை ஏற்படுத்துகிறார் குரு. அடுத்து, நெடு நாட்களாக வருத்தி கொண்டிருந்த கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், உடல் உபாதைகள் நீங்கவும் வாய்ப்பு உண்டு. இப்படி நடந்தால் மகிழ்ச்சி தானே. பண வரவை விட நம்மை வருத்தி கொண்டிருக்கின்ற ஒரு உபாதை நீங்கினால் அதிக மகிழ்ச்சி ஏற்படும். அந்த அதிக மகிழ்ச்சி உங்களுக்கு ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறது. வேலை இல்லாமல் இருப்போருக்கு, வேலையில் ஒரு உயர்நிலையை அடைவதற்காக காத்து கொண்டிருப்போருக்கு இந்த பெயர்ச்சி நன்மையை செய்யும், நன்மையை மட்டுமே செய்யும். ஆக மிதுன ராசி அன்பர்களுக்கு பேச்சின் மூலமாக வெற்றி, எதிர்ப்புகள் பகை உறவாக மாறுவதற்கும் வாய்ப்பு உண்டு. உத்தியோகஸ்தானம் வலுத்து இருக்கிறது. வேறென்ன வேண்டும்? தாராளமாக இருக்கிறது இவையெல்லாம். எனவே இந்த பெயர்ச்சி மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்ல பெயர்ச்சியே. கடக ராசி அன்பர்களே, திட்டம் போட்டு நீங்கள் திட்டமிட்டபடியே எல்லா வேலைகளையும் நீங்கள் ஒழுங்காக செய்து வெற்றிகளை குவிக்கக்கூடிய தன்மையுடைய கடகராசி அன்பர்களே, இந்த பெயர்ச்சி எப்படி இருக்கும்? ஜென்மத்தில் குரு, ஜென்ம குரு வனவாசம் என்றெல்லாம் நீங்கள் படித்திருப்பீர்கள் புத்தகங்களிலே. அது இருக்கட்டும் ஒரு பக்கம். நடக்க இருக்கும் நல்லவைகளை நான் சொல்கிறேன், கேளுங்கள். திருமணமாகி 4 வருடம், 5 வருடம், 6 வருடம் ஆகிவிட்டது, இன்னும் குழந்தை இல்லையே என்று நினைத்து கொண்டு அந்த நினைப்பால் வருந்தி கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு இந்த ஆண்டு மகப்பேறு ஏற்பட வாய்ப்பு உண்டு. செல்வத்தில் பெரிய செல்வம் புத்திர பாக்கியம்தான். அது நல்லபடியாக இருக்கிறது இந்த பெயர்ச்சியில். திருமணமாகாமல் இருப்போருக்கு இந்த பெயர்ச்சி திருமணத்தை நடத்தி வைக்கும். மனம் போல் பாக்கியஸ்தானம் வலுத்திருக்கிறது. ஏதேனும் ஒரு விஷயம் நல்லபடியாக நடந்துவிட்டால், கிடைத்து விட்டால் பாக்கியவான் என்று சொல்லலாம். அந்த பாக்கியம் இந்த பெயர்ச்சியில் உங்களுக்கு நடக்கும். ஜென்மத்தில் குரு என்று எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் மனதை தளர விடாதீர்கள். புத்திரஸ்தானம், புண்ணியஸ்தானம், புத்திஸ்தானம், புகழ் ஸ்தானம் நன்றாக இருக்கிறது. உறவு, குறிப்பாக திருமண உறவு நல்லபடியாக அமைகிறது. நல் பாக்கியங்கள் வந்து சேருகிறது. மற்றும் பிதுர்ராஜித விஷயங்களிலிருந்து வருவதற்கு உண்டான உங்களுக்கு உரித்தான சிலவை வராமல் நிலுவையில் இருந்தால் அது இந்த பெயர்ச்சியில் வந்து சேரும். எனவே கடகராசி அன்பர்களுக்கு இந்த பெயர்ச்சி நல்ல பெயர்ச்சியே. சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஆற்றல் உள்ளவர்கள், தேவைப்படும் போது தேவையான சக்தியை காட்டக்கூடிய வல்லமை இவர்களுக்கு பிறப்பிலேயே
பிறப்பிலேயே உண்டு. எளிதில் எடை போட முடியாத நபர்கள் இவர்கள். சாதாரணமாக இருப்பார்கள். சம்பவம் என்று வந்துவிட்டால் புயலாக மாறுவார்கள். இவர்களுடைய திறமை, இவருடைய மற்ற எல்லா விஷயங்களும் ஒரு தனித்தன்மை வாய்ந்தது. இவர்களுக்கு இந்த பெயர்ச்சி எப்படி இருக்கும்? 12 குரு, ராசிக்கு 12 குரு. இருப்பினும் அந்த குருவின் பார்வை, இதனால் சொந்தமாக வீடு கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டு பல நாட்களாக காத்திருந்த அன்பர்கள் இந்த பெயர்ச்சியில் வீடு கட்டுவார்கள். விரயம்தான், ஆனால் சுப விரயம். உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் சுப விரயம் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. நெடு நாட்களாக எதிர்ப்பு, பகை இவைகளால் கஷ்டப்பட்டு கொண்டு வந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த பெயர்ச்சி ஒரு நல்லதோர் தீர்வை கொடுக்கும். ஒரு சில அன்பர்களுக்கு உடல் உபாதை நீங்கும் அல்லது நீங்கலாம். இந்த நன்மைகளையும் செய்ய காத்திருக்கிறது இந்த குரு பெயர்ச்சி. எனவே சொந்த வீடு நல்லபடியாக இருக்கிறது. விரோதம் மறைகிறது, உடல் நலிவு குறைகிறது, ஏமாற்றம் தவிர்க்கப்படுகிறது. எனவே இந்த குரு பெயர்ச்சி சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல பெயர்ச்சியே. கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும்? சர்க்கரை பந்தலில் தேன்மழை பொழிந்தது போல், பழம் நழுவி பாலில் விழுந்ததை போல், எந்த ஒரு நல்லதும் உங்கள் கைக்கு வருவது தப்பாது. நாம் எவ்வளவோ முயற்சி செய்கின்றோம். செய்யும் முயற்சிகள் அத்தனையும் வெற்றியை கொடுக்கிறதா? இதுதான் ஒரு கேள்வி. அப்படி நம்முடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெற்றுவிட்டால் நம்மை விட அதிர்ஷ்டசாலிகள் யார்? அத்தகைய அதிர்ஷ்டசாலிகளாக நீங்கள் இருக்கப் போகின்றீர்கள். இந்த பெயர்ச்சியில் உங்களது முயற்சிகள் அநேகமாக வெற்றியை கொடுக்கும். வெற்றியை கொடுக்கக்கூடிய முயற்சியை தான் நீங்களும் செய்ய இருக்கின்றீர்கள். புகழ் கூடுகிறது. நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் அல்லது நீங்கள் செய்யும் எந்த வேலையிலும் மற்றவர்களை விட நீங்கள் சிறப்பாக செய்துவிட்டால் நீங்கள் கேட்டால் புகழ் வரும், தானே வரும். அந்த நற்புகழ், அந்த நற்புகழை இந்த பெயர்ச்சியில் நீங்கள் பெறுவீர்கள். அடுத்து ஒரு நல்ல விஷயம் நடக்க இருக்கிறது. விரும்பியவாறு திருமணம் அமையும். மனம் போல் மாங்கல்யம் அமைவதற்கு வாய்ப்பு உண்டு. மனம் போல் மாங்கல்யம் என்று சொன்னால் காதல் திருமணம் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். பெற்றோர்கள் பார்த்த அந்த வரன் மனதுக்கு பிடித்திருந்தாலும் மனம் போல் மாங்கல்யம் தானே. எப்படியோ இப்படியோ அப்படியோ எப்படியோ நல்லபடியாக திருமண வாழ்க்கை அமையும். ஏனென்றால் சாஸ்திரம், அறநூல்கள், எல்லா நூல்களும் இரண்டைத்தான் வலியுறுத்துகின்றன. ஒன்று திருமண உறவு, மற்றொன்று குழந்தை பேறு. அந்த குழந்தை பேறு இந்த பெயர்ச்சியில் உங்களுக்கு நல்லபடியாக அமைவதற்கு வாய்ப்பு உண்டு. எனவே கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த பெயர்ச்சி நல்ல பெயர்ச்சி. அன்பர்களே, இன்றைய தினம் குரு பெயர்ச்சி பலன்கள் மேஷம் முதல் கன்னி வரை பார்த்தோம். நாளைய தினம் துலா முதல் மீனம் வரை சொல்லப்படும். பாருங்கள். வணக்கம்.